மக்களே, மறுபடியும் கனமழை நமக்கு காத்திருக்கு. எந்தெந்த தேதியில, எந்தெந்த மாவட்டத்தில இந்த கனமழை வரப்போது அப்படிங்கிற தகவல் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நாள்லாம் கிடையாதுங்க. சீக்கிரத்திலேயே இந்த கனமழை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில தொடங்க போது. மறுபடியும் தேதிகள் நம்ம உறுதியாக குறிச்சிருக்கிறோம். எந்த தேதியில கனமழை வரப்போது, எந்த நாட்களுக்கு வெயிலுடைய தாக்கம் மிக மோசமாக இருக்க போது அப்படிங்கிற முழு தகவலையும் நீங்க மறக்காம தெரிஞ்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த தேதிகள உங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். போன வாட்டியே சொல்லியிருந்தோம். வெறும் மார்ச் 2ஆம் தேதியோட இந்த மழை முடிய போறது கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு மழை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். தேதிகள் அறிவிக்கிறோம் அப்படிங்கிற தகவல் நம்ம கொடுத்திருந்தோம். மறுபடியுமாக கனமழை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் வெளுத்து வாங்க போது. இந்த முறை 20 மாவட்டத்தில் கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. கண்டிப்பா எந்தெந்த மாவட்டங்கள்னு பார்க்கலாம். உங்க ஸ்க்ரீன்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். பெஸ்ட் ஆஃபர்லயுமே போயிட்டு இருக்கு. உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க அதை வாங்கிக் கொள்ளலாம். தமிழகத்தில் இன்றும் நாளையும் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக இருக்கும். இதுல எந்த மாற்றமும் இருக்காது. நம்ம அறிவிப்புகள்ல என்ன கொடுத்திருந்தோம்னா, மார்ச் 6ஆம் தேதி 7ஆம் தேதி வெயில் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த அறிவிப்புகள்ல எந்த மாற்றமும் கிடையாது. நாளைய தினங்கள் வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் மிக மிக அதிகமாகவே இருக்கும். மார்ச் 9ஆம் தேதி வரைக்குமே இந்த வெயில் தொடர வாய்ப்பு இருக்கு. பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் 37 டிகிரி செல்சியஸ்க்கு மேல, அதாவது 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல நிறைய மாவட்டத்துல மிக மிக கடுமையான ஒரு வெப்பம் பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வெயிலுக்கு அப்புறமா தான் நமக்கு மழையே தொடங்க போகுது. அது எந்தெந்த மாவட்டத்தில் மழை தொடங்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறோம். சில மாவட்டத்தில் பகல் நேரங்களில் 38 டிகிரி செல்சியஸ் முதல் 39.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாகும். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், கடலூர், விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள், நிறைய இடங்கள்ல வட தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் 38 டிகிரி செல்சியஸ் முதல் 39.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தயவு செய்து எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இந்த வெயிலுக்கு அப்புறம் இந்த மார்ச் 8ஆம் தேதி 9ஆம் தேதி வரைக்கும் இந்த இருக்கக்கூடிய இந்த ஒரு வெயிலுக்கு அப்புறம் மிகவும் ஒரு குளிர்ச்சியான ஒரு மழை வாய்ப்புங்க தமிழ்நாட்டில். அதிலும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களும் தென் மாவட்டங்களிலும் அதிக பயன்பெற போகிறது. நிறைய இடங்களில் மழை வாய்ப்புகள் வரப்போகிறது. சில இடத்துல மிதமான மழை பெய்தாலும் சில இடத்தில் கனமழை கொட்டி தீர்க்கும். தமிழ்நாட்டில் வருகிற மார்ச் 11 அன்று டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகள் 95% வரைக்கும் கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகும். டெல்டா மாவட்டத்தில் மார்ச் 10ஆம் தேதி மாலை இரவுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக சில இடங்களில் மழை பகுதியாக ஆரம்பிச்சிடும். ஆனால் டெல்டா மாவட்டத்தில் இருக்கிறவங்க தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை ரெடியாக இருங்க. போன சுற்று மழையில் எங்கெல்லாம் டெல்டாவில் சரியாக மழை கிடைக்கலையோ இந்த வாட்டி நம்ம கண்டிப்பாக மழை கிடைக்கும். போன வாட்டி மன்னார்குடி போன்ற பகுதிகள், காரைக்காலில் 5 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூரில் ஒரு 3 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் வந்ததை பார்த்தோம். இந்த வாட்டி 7 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் வரைக்கும் டெல்டாவில் பதிவாகக்கூடும். தென் மாவட்டங்களில் 10 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை வாய்ப்புகள் காத்திருக்கிறது. குறிப்பாக அந்த திருநெல்வேலியிலேருந்து தென்காசி போகிற வழிகள்லாம் நல்ல ஒரு தீவிர மழை இருக்க போது. ராமநாதபுரம், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, திண்டுக்கல், இந்த முறை மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் நல்ல ஒரு மழை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி, தென்காசி மற்றும் தேனியில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். மார்ச் 11ஆம் தேதி அன்று பரவலாக பல்வேறு பகுதிகளில் மிதமான மழையாக தொடங்கி சில இடத்தில் கனமழையானது புரட்டி போட வாய்ப்பு இருக்கு. ரெடியாக இருங்க, தயாராக இருந்துக்கோங்க. ஸோ தேதிகள் நம்ம சொல்லிட்டோம். எந்த டேட்டில் உங்களுக்கு ரெயின்ஃபால் இருக்கும், எந்தெந்த மாவட்டங்கள் அதிக மழை பயன்பெறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். மார்ச் 10ஆம் தேதி மதியம் வரைக்கும் வெயில் ரொம்ப அதிகமாக தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் 10ஆம் தேதி மாலையிலிருந்தே உங்களுக்கு மேகக்கூட்டங்கள் வர ஆரம்பிச்சிடும். அதைத் தொடர்ந்து 11ஆம் தேதி மற்றும் 12ஆம் தேதிகள் அன்று பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும்.
வெயிலின் தாக்கம் இருந்தாலும் தமிழகத்தில் சில மாவட்டங்களில் மழையும் தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. சரிங்க, நீங்க மழை வாய்ப்பை பத்தி பேசுறீங்க. ஆனா எப்ப பார்த்தாலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்குமே மழை வந்துகிட்டு இருந்தா அப்ப நாங்களாம் எங்களுக்கெல்லாம் இப்ப எப்பங்க மழை வரும் அப்படின்னு சொல்லி வட தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தற்போதைய நிலவரப்படி நமக்கு இந்த காற்றுடைய திசை மாற்றம் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் மழை பெறுகிறத நம்ம பார்க்கிறோம். விரைவில் வட தமிழகத்திலும் பெரும்பாலான இடங்களில் மழை தீவிரமாக கூடும். அந்த தேதிகளும் உங்களுக்கு நம்ம சீக்கிரத்தில் நம்ம அறிவிக்கிறோம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. முதற்கட்டமாக இப்போ மறுபடியும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலேயே கனமழையானது தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. வட தமிழ்நாட்டில் வெயிலுடைய தாக்கம் மீண்டும் அதிகமாகவே இருக்கும். ஏதேனும் சில பகுதிகளில் லேசான மழை மட்டுமே வட தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கலாம். ஆனால் தென் தமிழகத்திலும் டெல்டாவில் மட்டுமே இந்த கனமழையானது மீண்டும் தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம அண்டை மாநிலங்களான கேரள மாநிலத்தில் மிக கனமழை எச்சரிக்கை. கோழிக்கோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், திருவனந்தபுரம், அதை தொடர்ந்து எர்ணாகுளம் போன்ற நிறைய நகர பகுதிகளில் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படும். கேரள மாநிலங்களில் வரக்கூடிய மார்ச் 11ஆம் தேதி கேரளாவில் பலத்த மழை எச்சரிக்கை இருக்கு. அங்க இருக்கக்கூடிய திரிசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் போன்ற இடங்கள், இந்த கேரளா பகுதிகள், தமிழக கேரள எல்லையோர பகுதிகள் நிறைய இடங்கள்லாம் இருக்கு. குறிப்பாக மூணார் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், இன்னும் நிறைய இடங்கள் சொல்லிட்டே போகலாம். இந்த தமிழகம் மற்றும் கேரள எல்லையோர பகுதிகள் அப்படின்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களும் இந்த மழையில் சிக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நீலகிரி, கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு இப்போதைக்கு இல்லை. தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் மட்டும் இந்த மார்ச் 11ஆம் தேதி நல்ல ஒரு தீவிர மழை எதிர்பாருங்க. நீலகிரி, கோயம்புத்தூர் வழக்கம் போல வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகலில் லேசான வெயில் காணப்படும். தொடர்ந்து நீலகிரி மற்றும் கோயம்புத்தூருக்கு தென்மேற்கு பருவமழையில் நமக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்குறோம். பொறுமையாக இருங்க. இப்போதைக்கு மழை வரல அப்படின்னு கவலைப்படாதீங்க. ஏன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மழை தீவிரம் ரொம்ப குறைவாக இருக்குது. நீலகிரியிலும் மழை தீவிரம் ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் உங்களுக்கு நம்ம சிவப்பு நிற எச்சரிக்கை வச்சுருக்கோம். கண்டிப்பாக அந்த டேட் எல்லாமே உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டில் கொடுக்குறோம். இப்போதைக்கு கேரள மாநிலங்கள் முதற்கொண்டு மிக கனமழை பதிவாக போது, தமிழ்நாட்டில் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். அடுத்தபடியாக மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா, குஜராத், மேற்கு வங்கம், அதை தொடர்ந்து ராஜஸ்தான் மாநிலங்கள், ஒரிசா, சத்தீஸ்கர், ஆந்திர மாநிலங்கள், தொடர்ந்து நிறைய இடங்கள், கர்நாடகா மாநிலங்கள் போன்ற பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் 38 டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வெப்பம் பதிவாக ஆரம்பிச்சிருச்சு. நிறைய மாநிலங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலாக வெப்பம் பதிவாகிட்டு இருக்கு. இன்னும் நமக்கு தீவிரமாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய நாட்களில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலாகவே வெப்பம் பொறுத்த வரைக்கும் இருக்க போகிறது. அதனால பகல் நேரங்களில் தயவு செய்து வெளியே செல்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. 12 மணி முதல் 3 மணி வரைக்கும் பெரும்பாலும் வெளியே செல்க தவிர்த்து கொள்ளுங்க. நீங்க மாலை நேரங்களிலோ அல்லது காலை நேரங்களிலோ நீங்க வெளியே சென்று வரலாம். தொடர்ந்து இந்த பகல் நேர வெப்பம் பொறுத்த வரைக்கும் அடுத்து வரும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் இதைவிட இன்னும் கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நண்பர்களே, நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க.